கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரமுள்ளதாக. எரேமியா நம்ம 21 பார்த்துருக்கோம். 22வது அதிகாரம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூதா ராஜான் அரண்மனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்ன அப்படின்னு சொல்லி எரேமியாட்ட கர்த்தர் சொல்லிவிடுதார். யூதா இப்போ நம்ம பார்க்குறோம், எரேமியா ஃபுல்லாக யூதா வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த யூதாவில் இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, யூதாவுக்கு கர்த்தரை எரேமியாவுக்கு அனுப்பி எரேமியா எங்கே யூதாவில் உள்ள அரண்மனைக்கு, ராஜ அரண்மனைக்கு அனுப்புகிறார். அங்கே போய் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வசனத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, யூதா அரசாட்சி சொல்கிறது தாவீதின் வம்சம் சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். சவுலுக்கு அடுத்தபடியாக தாவீது ராஜா வந்தார். அந்த தாவீது ராஜாவுடைய அரசாட்சி தான் யூதா. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, சிங்காசனத்தை வீட்டுக்கு யூதான் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும், ராஜாவும் ராஜாவுடைய ஊழியக்காரரும் ராஜாவுடைய அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற தாவீதுடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படிங்கிறார். உங்களை கர்த்தருடைய வார்த்தை கேட்க சொல்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நியாயமும் நீதியும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படிங்கிறாரு. நியாயம் நீதியும் செஞ்சு பறி கொடுத்தவனை ஒடுக்கிறவனுடைய கைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தப்புவீங்கிறார். அதுதான் நியாயம் நீதி என்ன செய்கிறாரு, செய்ய சொல்கிறார். செய்ய சொல்லி பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகள் இவங்களை என்ன செய்யக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. அவங்கள என்ன செய்யக்கூடாது, கொடுமையும் செய்யக்கூடாது. இவ்விடத்துல குற்றமில்லா ரத்தத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் சிந்தாதபடிக்கு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தபடியாக இந்த வார்த்தையின்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, மெய்யாய் நீங்கள் செய்வீர்களானால் தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி என்ன செய்வாங்க, அவனும் அவனுடைய ஊழியக்காரரும் அவனுடைய ஜனமாக இந்த அரண்மனை வாசல் வழியாக என்ன செய்வாங்க, உட்பிரவேசிப்பாங்கங்கிறாங்க. யூதாவுக்குள்ள உங்களை உட்பிரவேசிப்பாங்க. நீங்கள் இந்த வார்த்தையில் கேளாமல் போனீங்க அப்படின்னா அரண்மனை செய்யும் பாழாகி போயிடும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பேரில் ஆணையிட்டேன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எரேமியாட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அதில் யூதாராஜன் அரண்மனையை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், யூதா ராஜா அவருடைய ஊழியக்காரர்களும் அந்த அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் சொல்லி பார்த்தோம். அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை நினைச்சணும், கீழ்ப்படிந்தால் வாசலுக்குள்ள பிரவேசிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அரண்மனையை குறித்து பார்க்குறோம். அரண்மனையில் என்ன அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கிளையாத்தி போலவும் லீவ்லன் கொடிமுடியை போலவும் நீ நினைச்சிடா நீ இருக்கிறா, அதனால் நெய்யாவே நான் ஒன்று என்ன செய்வேன், ஒரு வனாந்தரத்தை போலவும் ஒரு குடியில்லாத பட்டணத்தை போலவும் நான் என்ன செய்வேன், ஆக்குவேங்கிறார். கர்த்தருடைய அரண்மனையை குறித்து அது சொல்கிறார். சங்காரக்காரரை என்ன செய்வாங்க, அவர்களுக்கு என்ன செய்வேன், நான் அவரவர் ஆயுதங்களோடு கூட உனக்கு விரோதமாக நான் என்ன செய்வேன், நான் ஆயத்தப்படுத்துவேன். உன்னோட உச்சிதமான கேதுருக்களை அவர்கள் என்ன செய்வாங்க, வெட்டி போட்டு அக்கினியில் என்ன செய்வாங்க, போடுவாங்க. அநேக ஜாதிகள் என்ன செய்வாங்க, இந்த நகரத்தை கடந்து வருவாங்க. கடந்து அவனவன் சொல்லாங்க, தன்னோட அயலான நோக்கி சொல்லுவாங்க, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் ஏன் இப்படி செய்தாருன்னு சொல்லி என்னென்று எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி கேட்பாங்க. கேட்குறதுக்கு அவர்கள் தங்கள் தேவனாக கர்த்தர் உடன்படிக்கை செஞ்சுட்டாங்க, விட்டுட்டு அந்நிய தேவர்கள் என்ன செஞ்சாங்க, பணிந்து கொண்டு அவங்களுக்கு ஆராதனை செய்ததுனால இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, மரித்தவனுக்காக யாரை நினைச்ச வேண்டாம், அழ வேண்டாம். அவனுக்காக நினைச்ச வேண்டாம், பரிதவிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காகவே நீங்கள் என்ன செய்யுங்க, அழுவுங்கிற. மரித்தவனுக்கு அழுதுன்னு பிரயோஜனம் இல்லைல்ல, உங்களுக்கு பரிதவிக்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நீங்கள் மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதவிக்கும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அழுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க இனி திரும்பி வர முடியாது. செத்து போனவங்க என்ன செய்ய முடியாது, திரும்பி வர முடியாது. ஆனால் சிறைப்பட்டு போனவங்க என்ன செய்யலாம், திரும்பி வரலாம். அதனால தான் அவங்களுக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் அழுங்க. ஆனால் அவன் இனி திரும்பி வர்றதில்லை. சிறைப்பட்டு போனால் கூட என்ன செய்ய மாட்டான், திரும்பி வர மாட்டான். அவங்க தன்னன பூமி என்ன செய்யலை, காண்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாகிய யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவன் இனி திரும்பி வர மாட்டான்னு சொல்கிறாரு. சல்லூம் என்ன செய்ய மாட்டான், திரும்பி வரமாட்டான். கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்தில் வேலை செஞ்சிருவான், அவன் மறித்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ எருசலேம் யூதா தேசத்தை பார்த்தோம். அடுத்தபடியாக யூதா தேசத்தில் அரண்மனை பார்த்தோம். அடுத்தால இப்போ என்ன சொல்கிறேன்னா, யோசியாவின் பட்டத்துக்கு அரசாண்டு
இங்கே புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாக இருந்த யோசியான் குமாரனாகிய சல்லூமை குறித்து பார்க்குறோம். யூதா ராஜா சல்லூமை குறித்து பார்க்குறோம். யோசியானுடைய மகன். அவன் என்ன செய்கிறான்னா, கர்த்தர் எங்கே கொண்டு போனாரோ அந்த ஸ்தலத்தில் அவன் என்ன செய்வான், மறித்து போயிடுவான். அவன் இனி இந்த தேசத்தை என்ன செய்ய மாட்டான், இனி காண மாட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. எதற்காக அப்படின்னா, அவன் என்ன செய்கிறான், விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறையும் கட்டுவேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், சொல்லிட்டு இருக்கிறான். பலகணிகளை தனக்கு என்ன செய்கிறான், திறந்து வைக்கிறான். கேது பலகைகளை வைக்கிறான். ஜாதியிலங்க வரணும் என்ன செய்கிறான், பூசுகிறான். அநீதினால் என்ன செய்கிறான், தன் வீட்டையும் அநியாயத்தினால தன்னுடைய என்ன செய்தான், மேலறைகளை என்ன செய்கிறான், கட்டுறான். அதனால் தன் அயலான் செய்யும் வேலைக்கு என்ன செய்ய மாட்டான், கூலி கொடுக்க மாட்டான். அவனை என்ன செய்வான், சும்மா வேலை வாங்குறான். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிற கர்த்தர் சொல்கிறார். நீ கேதுர் மர மாளிகைகளில் உலாவுகிறபடினால, கேதுர் மாளிகையில் என்ன செய்கிறான், உலாவுறதுனால நீ ராஜாவாக இருப்பாயா? உன் தகப்பன் போஜன பானம் பண்ணி நியாயம் நீதியும் செய்த போது அவன் சுகமாக என்ன செய்தான், வாழ்ந்திருக்கலையா? அவன் என்ன செஞ்சான், நீதி நியாயம் செஞ்சான். அதனால் அவன் தகப்பன் என்ன செஞ்சான், சுகமாக வாழ்ந்து வந்தான். ஆனால் நீ என்ன செய்யலை, நீ சுகமாக வாழ முடியாதுங்கிறாரு. ஏன்னா அவன் என்ன செய்கிறான், விஸ்தாரமான வீட்டை கட்டுவேன், காட்டு வீசும் விசாலமான இடத்து மேலரெல்லாம் கட்டுவேன்னு சொல்கிறான். பல கன்னிகளெல்லாம் உண்டு பண்ணி வச்சு விக்கிரங்களை என்ன செய்கிறான், ஜாதியில் இங்கே வர்றதை என்ன செய்கிறான், பூசிட்டான். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறார், அவன் அநீதினால வீட்டை என்ன செய்கிறான், அநியாயத்தினால மேலரெல்லாம் கட்டுறான். அதனால் அவன் மக்கள் செய்த வேலைக்கு கூலியும் என்ன செய்ய மாட்டேக்கான், கொடுக்க மாட்டேக்கான். கூலி கொடுக்காதபடிக்கு எல்லாம் செஞ்சுட்டு நம்ம கேதுரு மாளிகையில் நம்ம வாசம் பண்ணுவேன்னு சொல்லி ராஜாவாக இருப்பேன்னு சொல்லி அவன் எப்படி சொல்ல முடியும்? அவன்கிட்ட நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. அதுன்னு சொல்லுது. அவங்கள்ட்ட தகப்பன் போஜன பானம் பண்ணி நீதி நியாயமே செஞ்சதுனால அவன் சுகமாக வாழ்ந்துருந்தான் சொல்லிட்டு சொல்கிறார். சிறுமியும் எளிமையுமானோட நியாயத்தை விசாரித்தான். அவன் என்ன செஞ்சானா, சிறுமியும் எளிமையானோட நியாயத்தை என்ன செஞ்சான், தாவீது விசாரித்தான். அப்பொழுது அவன் என்ன செஞ்சான், அங்கே சுகமாக வாழ்ந்தான். அப்படி செய்வது தான் கர்த்தர் அறிகிற அறிவு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, உன் கண்களுக்கு உன் மனதுக்குமே என்ன செஞ்சிட்டா, நீ பிரயோஜனமாக என்ன செஞ்சிட்டா, நீ நடந்துட்டா. குற்றமெல்லாம் ரத்தத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டா, நீ சிந்திட்டா. இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதன் மேலுமே இல்லாமல் வேறு ஒன்றின் மேலேயும் நீ என்ன செய்யல, வைக்கப்படலை. அதனால் யோசியான் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதாவின் ராஜாவை குறித்து சொல்கிறார் கர்த்தர். ஐயோ ஐயோன்னு சொல்கிறார். ஏன்னா என் சகோதரனே உனக்கு ஐயோ, சகோதரியே உனக்கு ஐயோ சொல்லிட்டு அவன் உங்களுக்காக யாரும் புலம்புவதில்லைங்கிறார். அதுதான் ஐயோ ஐயான்னு சொல்லி சொல்கிறார். அந்த வசனத்தில் 4 தடவை ஐயோங்கிறாரு. சகோதரனே ஐயோங்கிறாரு, இதுதான் ராஜாவை குறித்து ஐயோங்கிறாரு, அவனுக்கு புலம்புவதில்லைன்னு சொல்லி ஐயோங்கிறாரு, ஆண்டவனேன்னு சொல்லி என்ன செய்ய ஐயோங்கிறாரு. இப்படி இந்த வசனத்தில் 4 இடத்துல ஐயோன்னு வருது. ஒரு கழுதை என்ன செய்யுது, எப்படி புதைக்கப்படுறோமோ அதே போல் எருசலேம் வாசல்களுக்கு வெளியே என்ன செய்கிறாங்க, இழுத்து எறிந்து எல்லாரும் புதைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். லீபலோன் மேலேறி புலம்பு, பாசானில் உரத்தை சத்தமிடு, அபாறு விழுந்து கூப்பிட்டு கொண்டு உன் நேசர் அனைவரும் என்ன செய்கிறாங்க, முறிஞ்சு போயிட்டாங்கங்கிறார். அதனால் நீ சுகமாக என்ன செய்ய, நீ வாழ்ந்துருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன், நீ என்ன செய்ய மாட்டா, கேட்க மாட்டேன்னு போயிட்டா. அதனால் என் சிறு வயது முதல் என்ன செஞ்சிட்டா, என் சத்தத்தை நீ கேளாத போகிறதே உனக்கு வழக்கமாகி போச்சு. அதனால் உன் மேய்ப்பர்கள் எல்லாரையும் என்ன செய்வேன், காற்று அடித்து என்ன செய்யும், அடித்து கொண்டு போகும். உன் நேசர் என்ன செய்வாங்க, சிறைப்பட்டு போவாங்க. அப்போது தான் நீ என்ன செய்கிறா, எல்லா பொல்லாப்பின் மித்தவும் நீ வெறுக்கப்பட்டு என்ன செய்வா, நீ லட்சியம் அடைவா. லீபனோனில் வாசமாக இருந்து கேதுரு மரங்களில் கூடு கட்டி கொண்டிருக்கிறவளே, வேதனைகளும் பிள்ளை பிறல் கொத்த வாதையும் உனக்கு என்ன செய்யும் வரும். நீ எவ்வளவு பரிதவிக்கப்படுறதுக்கெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், யூதா ராஜாவாகிய யோயாக்கீம் குமாரன் கோனியாவை குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் வலது கையின் முத்திரை மோதிரமாக என்ன செய்ய இருந்தாலும் உன்னை என்ன செய்கிறேன், நான் கலட்டி எரிந்து விடுங்கிறார். கர்த்தருக்கு ஒரு வலது கையின் முத்திரத்தை போல இருக்கிறானா கோனியா, ஆனாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார், கலட்டி எரிந்து விடுவேன்னு சொல்லி கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்லிடுறேன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறார், உன் பிராணனை யார் வாங்க தேடினார்களோ அவர்களுடைய கையிலும் நீ பயப்படுறவன் கையிலும் உன்னை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யோயாக்கீம் கோனியா பார்த்து, உன்னை பிராணனை என்ன செய்கிற யாரெல்லாம் வாங்க தேடுறாங்களோ அவங்க கையிலும் நீ பயப்படுறவங்க கையிலும் உன்னை நினச்சிவேன், நான் ஒப்பு கொடுப்பேன். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் கையிலும் கல்தேரின் கையிலும் நினச்சிவேன், ஒப்பு கொடுப்பேங்கிறார். அதனால் உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உன் ஜனத பூமி இல்லாத அந்நிய தேசத்தில் நீ என்ன செய்வார், நீ திறத்து கொண்டு போகப்படுவாய் அப்படிங்கிறார்.
உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமியையும் அந்நிய தேசத்தில் துரத்தி விடுகிறவன் அங்கே என்ன செய்வான், சாவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். துரத்தி விடுவேன், அப்போ அங்கே சாவின்னு சொல்கிறார். அதனால் இரும்பு வாய்க்கு தங்கள் ஆத்மா நினைச்சது வாஞ்சியும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. ஏன்னா திரும்புறதுக்கு தங்கள் நினைச்சுறாங்க ஆத்மா வாஞ்சிக்குது, ஆனால் நொறுங்குதலுக்கு அவர்கள் என்ன செய்யலை, திரும்பி வரல. கோணியா இந்த மனுஷன் நினைச்சான் அவமதிக்கப்பட்ட ஒரு உடந்தை பாத்திரத்தை போல் நினைச்சான் இருக்கிறான். அவன் விரும்பாத பாத்திரமா இருக்கிறான். அவன் சந்ததியும் தள்ளிட்டு போயிட்டு தாங்கள் அறிகிற தேசத்தில் அவங்க நினைச்ச துரத்தி விடப்பட்டதும் ஏதுங்கிறாப்புல. ஏன்னா ஏனன் தேசமே 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 நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கிறார். ஏன்னா தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய நீ கேளு. இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் தகப்பனுடைய நாட்கள் நினைச்சான் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்க அப்படிங்கிறார். கோனியாவை குறித்து சொல்கிறாரு. இந்த புருஷன் நினைச்சான் சந்தானமற்றுபவன், இவன் நாட்களில் இவன் செய்ய மாட்டான், வாழ்வடைய மாட்டான்னு சொல்லி அவனை குறித்து நினைச்சிங்க எழுதுங்கன்னு சொல்கிறாரு. அவன் வித்தில் ஒருவன் கூட என்ன செய்ய மாட்டான், வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் என்ன செய்ய மாட்டான், வீட்டிருக்க மாட்டான். தாவீது சிங்காசனத்தில் யூதாவில் என்ன செய்ய மாட்டான், அரசாட்சி செய்ய போகிறது இல்லைன்னு சொல்கிறாரு கோனியா வம்சத்தை குறித்து. அடுத்தால 23வது அதிகாரம் 23 அதிகாரம் என்ன செய்கிறாரு, மேய்ச்சலின் ஆடுகளை குறித்து சொல்கிறார். மேய்ச்சல் ஆடுகளை குறித்து என்னென்னா, மேய்ச்சல் ஆடுகளை யாரெல்லாம் சிதறடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். ஐயோன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நான் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, தம் ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பொருளுக்கு விரோதமாக சொல்லுது என்னவென்றால், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பொருளுக்கு விரோதமாக சொல்லுது என்னென்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, என் ஆடுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, பராமரியாதபடிக்கு அவைகளை என்ன செய்யுங்க, சிதறெடுத்து அவர்களை துரத்தி விட்டீங்க. இதை நான் உங்கள் பேரில் நினைச்சிறேன், உங்கள் செய்களின் பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனை நினைச்சிறேன், நான் உங்கள் மேல் வருவிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிடுறான்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் என் ஆடுகளின் மீதியாக இருப்பவர்களை என்ன செய்கிறேன், துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலிருந்து நான் சேர்த்து அவைகளை என்ன செய்வேன், திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு என்ன செய்வேன், நான் கொண்டு வருவேங்கிறார். ஆடுகளில் இதெல்லாம் மீதியாக இருக்குதோ அதை துரத்தி இருப்பாங்களா, அந்த தேசத்தில் என்ன செய்வேன், துரத்தி கொண்டு வருவேன். துரத்தி கொண்டு வந்து என்ன செய்வேன், நான் தொழுவத்தில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகளின் மேலே நான் நினச்சிவேன் ஏற்படுத்துங்கிறார். ஆடு இருந்தால் அது மேய்க்கிற கால் வேணும்ல, அதனால் அதையும் நான் நினச்சிவேன், அந்த ஆட்களையும் நான் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறார். இனி அவர்கள் நினச்ச வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், காணாமற் போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்தல நாட்கள் வரும், அந்த நாட்கள் வரும் என்று கர்த்தரிடத்துல சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாவீதுக்கு ஒரு நீதியில கிளையை என்ன செய்வேன், நான் எலும்பு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. நீதியில கிருபையை எலும்பு பண்ணுவேன், ஞானமாக என்ன செய்வேன், ராஜரிகம் பண்ணி பூமியை நியாயத்தில் என்ன செய்வேன், நீதியெல்லாம் கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்னாப்புல. அதான் நாட்கள் யூதா ரசிக்கப்படவும் நினச்சி அப்படின்னா இஸ்ரேல் சுகமாய் வாசம் பண்ணோம் சொல்கிறார். அடுத்தபடியாக யூதா நாட்கள் நினைச்சுமா வரும், யூதா நாட்கள் வரும். அப்பொழுது சூரியன் இஸ்ரவேல் புத்திரருடைய தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன செய்யபடி சத்தியம் பண்ணாதபடிக்கு இஸ்ரவேல் வீட்டில் சந்தேகதாரே தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படி வட தேசத்திலும் தான் அவர்களை துரத்திருந்த எல்லா தேசங்களும் இருந்து அழைத்து வழி நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய தூதனை கொண்டு சத்தியம் பண்ணாதபடிக்கு என்ன செய்யுங்கன்னா இருக்க சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல நினச்சி வராங்க, அவங்க அவங்களோட உள்ள இருதயம் நினச்சது நொறுக்கப்படுதான், அவங்க எலும்புகளெல்லாம் நினச்சிதான் அதிர்தான். ஏன்னா ராஜாவுக்கு என்ன செய்கிறாங்க, அவ்வளோ பயந்து என்ன செய்கிறாங்க, நடக்கிறாப்புல. அதான் விருத்தி மனுஷனும் போலவும் ஆக்கிரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேசம் விபச்சாரக்காரராக நினச்சது நிறைஞ்சு கிடக்கிறது, தேச சாபத்தினால் நிறைஞ்சு கிடக்குது, வண்ணாந்திரத்தில் மேய்ச்சல்லாம் நினச்சது வாடி போயிட்டு அவர்கள்லாம் என்னது ஓட்டம் பொல்லாதாக இருக்கிறது, அவர்கள் பலன் நினச்சது அதிகமாக இருக்கிறது. அதனால் தீர்க்கதரிசியும் ஆரோன்னு நினச்சது ஒரு மாயக்குவாரை போல் நினச்சிறாங்க இருக்கிறாங்க. ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை நினச்சதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த வழி அவர்களுக்கு நினச்சது ஒரு இருட்டாகவும் ஒரு சர்க்கலானாகவும் வழியாகவும் நினச்சது துரத்தப்பட்டு அது விழுவாகன்னு சொல்கிறாங்க. அவங்க தங்கள் விதைகளால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா
தங்கள் உதவிகளால் அவங்க நினச்சிறாங்க இருட்டில் சறுக்கலான வழியிலும் அவங்க வந்து நினச்சிவாங்க விழுந்துருவாங்கன்னு சொல்கிறார். ஆனால் சமாரியார் தீர்க்கதரிசிகளிலோ மதிக்கட்டை நான் நினச்சிருந்தேன் கண்டேங்கிறார். சமாதான சமரியா தீர்க்கதரிசிக்கிறதுல மதிக்கட்டை நினச்சிட்டு கண்டேன்னு சொல்லிட்டு பாகலை போண்டு நான் நினச்சிவேன் தீர்க்கதரிசனம் சொல்லுவேங்கிறார். பாகலை போல தீர்க்கதரிசனம் சொல்லி இஸ்ரேல் இன்னும் என் ஜனத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க மோசம் போய்க்கிட்டாங்க சொல்லிட்டு எருசலேம் தீர்க்கதரிசிகளும் திடுக்கிடுதக்க காரியத்தை என்ன செய்கிறேன் நான் காண்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, அவசரம் பண்ணுறாங்க, வஞ்சகமாக நடக்கிறாங்க. ஒருவனை தன்னுடைய பொல்லாப்பை விட்டு என்ன செய்ய மாட்டுக்காங்க, திரும்பாதபடிக்கு பொல்லாப்பை என்ன செய்கிறாங்க, தங்கள் கையில் என்ன செய்கிறாங்க, திடப்படுத்துகிறாங்க. அவங்க எல்லாரும் சோதனை போலும் அது குடிகள்லாம் கோமரை போலும் நினச்சது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கேருந்து வராங்க இவங்க கடவுள்கிட்ட இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் சோதனை போலவும் குடிக்கிற சோதனை போலவும் குடிக்கிற கோமராய் போல இருந்தது இருக்குன்னு சொல்கிறார். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா அதனால் என்ன செய்யணும் கத்துட்டு தீர்க்கதரிசியில் கொடுத்து சொல்கிறார். என்ன அப்படின்னா இதோ தீர்க்கதரிசனை கொடுத்து நீங்கள் என்ன செய்கிறாருன்னா இங்கே அவர்களுக்கு புதிதாக வீட்டை என்ன செய்யுங்க கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல. வந்து புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் நினச்சிவேன் கொடுப்பேன். எருசலேம் தீர்க்கதரிசிகள் எதெல்லாம் மாயமாச்சோ அதெல்லாம் என்ன செய்து பரம்பிட்டு அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் உங்களுக்கு யாரெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசன வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யுங்க கேளாத இருங்கிறாரு. ஏன்னா அவங்க உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லலை, அதனால் அவங்க வார்த்தை செய்யாதாங்க கேளாத இருங்கிறார். அவங்க வந்து வீண் பெருமை கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்களாம், அவங்க நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக கர்த்தருடைய வசனம் நினைச்சது, கர்த்தருடைய வசனத்துக்கு அவங்க நீங்களாக்கி அவர்கள் ரசிப்புக்கு நினைச்சது தூரமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் வந்து வீண் பெருமை வந்து என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாது, கேளாதபடிக்கு இருக்கவும் அவருடைய வீணான வார்த்தைகளை கொல்லும்படி என்ன செய்கிறாங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான வீண் எண்ணங்களை கொல்லாதபடிக்கு கர்த்தர் நாமத்துக்கு நினைச்சணும் மகிமை உண்டாக நினைச்சணும் அந்த தரிசனத்தை நினைச்சவங்க சொல்லுங்கன்னு சொல்கிறார். அவங்க நினைச்சிடாங்க என்னை அசட்டை பண்ணிட்டாங்க, அவங்க வந்து எனக்கு சமாதானம் இருக்குமோன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தங்கள் இருதயத்தை என்ன செய்கிறாங்க கடனத்தில் நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வரதென்று சொல்கிறாங்கன்னு சொல்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையே கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அறிந்தவன் யார் அப்படிங்கிறார். அடுத்தபடியாக அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யாருங்கிறார். இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் என்னதுன்னா புறப்பட்டுச்சான், அது துன்மார்க்கடைய தலையின் மேல் என்னச்சுதான் உக்கரமாக மோதுமா. ஏன் பெருமை கொள்றதுனால இதோ குறித்து சொல்கிறார். அவங்களுக்கு கொடிய பெருங்காற்றாக கொடிய புசல் புறப்பட்டுச்சு, துன்மார்க்கடைய தலையின் மேல் நினைச்சது, அது விழுந்து அது நொறுங்குச்சு. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை என்ன செய்கிறாரு நடப்பித்து தீமை என்ன செய்கிறாரு நிறைவேறும் அளவும் அவருடைய கோபம் என்ன செய்தான் தனியாக தான். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பிச்சு நிறைவேற்று வரைக்கும் அவருடைய கோபம் என்ன செய்யாதான் தனியாக தான். கடைசி நாட்களில் அதை என்ன செய்வீங்க நீங்கள் நன்றாக உணர்வீங்க அப்படிங்கிறார். அந்த தீர்க்கதரிசிகளை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறாரு. நான் அனுப்பாமல் இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க ஓடி போகிறாங்க. அவர்களோட நான் நினச்சது பேசாக இருந்தால் கூட அவங்க நினச்சிறாங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அதனால் என் ஆலோசனை நினச்சது அவங்க நிலைத்திருந்தாங்க அப்படின்னா அப்பொழுது நான் என்னுடைய வார்த்தைகளை நினச்சிவேன் ஜனங்களுக்கு நான் தெரிவிப்பேங்கிறார். அவங்க நிலைத்திருக்கல என்றால் நான் உங்கள் வார்த்தையில் தெரிவிக்க மாட்டேன். அவங்க தங்காத பொல்லாத வழிகளையும் தங்க பொல்லாப்பை விட்டு என்ன செய்கிறாங்க அவங்க திரும்புவாங்க சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் இல்லை, நான் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லி எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் நினைச்சிறான் என்னை ஒழித்து வைக்க கொடுமா, என்னை காணாதபடிக்கு என்னை யாராவது மறைவிடத்தில் ஒழித்து வைக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் பல ராஜ்யத்தில் இருக்கிறனால அவர் ஒழிச்சிக்க முடியாதுல்ல, அதான் சொல்கிறார். நான் எவனாயிலும் தன்னை காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ளக்கூடுமா என்று கருத்து சொல்கிறார் சொல்கிறாரு. நான் வானத்தையும் பூமியை நிரப்புகிறவர் அல்லவோ என்று கருத்து சொல்கிறார். அதான் சொப்பனா கண்டேன் என்று நாமத்தை சொல்லிய பொய் தீர்க்கதரிசிகள் உரைக்கிறாங்களா தீர்க்கதரிசிகள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சொல்கிறத நினச்சி கேட்டேன். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க எது வரைக்கும் இப்படிக்கும் என்ன செய்கிறாங்கன்னா பொய்க்கு தரிசனம்
சொல்லுற தீர்க்கதரிசியின் இருதயத்தில் ஏதாகிலும் இடம் உண்டான்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் இப்படி இருப்பேன். பொய் தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களுடைய தீர்க்கதரிசியின் இருதயத்தில் என்ன செய்யுது, ஏதாவது இருக்குதா? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தை என்ன செய்கிறாங்க, தீர்க்கதரிசனமாக சொல்கிறாங்க. என் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பிதாக்கள் பாகாலின் மித்தம் என் நாமத்தை என்ன செய்கிறாங்க, மறந்து போயிட்டாங்க. மறந்தது போல் இவர்கள் தங்கள் அயலாருக்கு என்ன செய்கிறாங்க, விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினால என் நாமத்தை என்ன செய்கிறாங்க, அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்குறாங்க. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை என்ன செய்ய விவரிப்பானா? விவரிக்க மாட்டான்ல. அப்படிப்பட்ட வார்த்தை உள்ள ஒன்றும் தன் வார்த்தையை உண்மையாக என்ன செய்கிறான், அவன் சொல்வானாகங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, என் வார்த்தையை உண்மையாக சொல்வானாக, கோதுமை மணிக்கு முன் பதர் எம்மாத்திரம் சொல்கிறாப்புல. அதனால் என் வார்த்தை ஒரு அக்கினியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போல நினச்சது இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறாப்புல. சொல்லிட்டு ஆகியால் இதை ஒவ்வொருவரும் தன் தன் அயலானிடத்திலும் தன் தன் வார்த்தையை திருட்டுத்தனமாக எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லை நினைச்சுறாங்க வழங்குறாங்க. அவர் அதை நினைச்சாரு, நாவின் சொல்லை வழங்கி அதை தான் தனக்கு உரைத்தார் அப்படின்னு சொல்லுற தீர்க்கதரிசிகளுக்கு நான் என்ன செய்தேன், நான் விரோதி அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்தபடியாக பொய் சொப்பனங்களை யாரெல்லாம் தீர்க்கதரிசனம் மாதிரி சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட விவாரித்து கேட்டாச்சுன்னா அவங்க நினச்சிடுறாங்க, பொய்களினாலும் வார்த்தைகளினாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா மோச போகிறாங்க. இப்படி போகிறதுனால கர்த்தரால் நினச்சது சுமரம் பாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தரால் சுமரம் பாரம் என்ன அப்படின்னா, எந்த தீர்க்கதரிசி ஆனாலும் சரி தான், ஆசாரியனாலும் சரி தான், கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறோம், சரியான உபதேசம் பண்ணலை அப்படின்னு சொல்ல அவங்கள நினச்சிருவேன், தள்ளி விடுவேன், இது எனக்கு ஒரு பாரமாக இருக்குன்னு சொல்கிறார். அடுத்தல கர்த்தரால் சுமரம் பாரம் என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, ஆசாரியாக இருந்தது ஜனமானாலும் சரி தான், அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டையும் என்ன செய்வேன், நான் தண்டிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் என்ன மருத்துவ கொடுத்தாருன்னா, கர்த்தர் என்ன சொன்னார்னு சொன்னால், நீங்களும் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் என்ன செய்யுங்க, கேட்பீங்க. ஆனாலும் கர்த்தரால் சுமரம் பாரம் என்கிற சொல்லே இனி நீங்கள் என்ன செய்யுங்க, வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையை அவனவனுக்கு என்ன செய்யுது, பாரமாக இருக்குது. அது அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவனாய்கள் சேனைகள் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்றீங்க, நீங்கள் புரட்டுறீங்க. அதனால் கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறாரு, மருத்துவர் கொடுத்தாரு. கர்த்தர் என்ன சொன்னாருன்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை என்ன செய்து கேட்பாயாகன்னு சொல்கிறார். நீங்களா வெனில் கர்த்தரால் சுமர பாரம் என்று சொல்லுகிற படினால கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு என்ன செய்தேன் சொல்லி அனுப்பியும், நீங்கள் இந்த வார்த்தையை என்ன செய்றீங்க, கர்த்தரின் பாரம் என்று சொல்லிடுறீங்க, நீங்கள் சொல்லுறீங்க. அதனால் இதோ நான் என்ன செய்கிறேன், உங்களை மறக்கவே நான் மறப்பேங்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைச்சிருவேன், உங்கள் பிள்ளைகளையும் பிதாக்களுக்கு கொடுத்த நகரத்தையும் கூட நினைச்சிடுவேன், எனக்கு உண்மையாக இராத படிக்க நினைச்சிடுவேன், அதை கைவிட்டுருவேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, மறக்கப்படாத நித்திய நிந்தியும் நித்திய லட்சியம் என்ன செய்வார், அவர்கள் மேலே என்ன செய்தால் நான் வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதனால நமக்கும் வாதைகள் இதை வராத படிக்க நம்ம பாதுகாக்க நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்கு பயந்து நம்ம நடப்போம். இதை வைத்து விக்கிரங்களை என்ன செய்கிறோம், பயப்படாத படிக்க அதை பின்பற்றாத படிக்க நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், ஆசைப்படுறாங்க.